நவக்கிரகம் அப்படின்றது எல்லோரும் வழிபடலாமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் வழிபடலாம். நவக்கிரகத்தின் அருளும் ஆசியும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் கண்டிப்பாக அவசியம். நவக்கிரகங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை நாம முறையாக வாழ்றதுக்கு வழிவகுத்து தராது. அதனால நவக்கிரகங்களின் அருளும் ஆசையும் நமக்கு கண்டிப்பாக தேவை. இப்போ நவக்கிரகங்களை வழிபடும் சரியான முறை அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக நாம ஆலயத்துக்கு போறோம் இல்லைங்களா? ஆலயத்துக்கு போகும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆலயத்தின் கோபுரம் அதை நாம தரிசனம் பண்ணிக்கணும். அதற்கு பிறகு ஆலயத்துல விநாயகரை தரிசனம் பண்ணணும். அதற்கு பிறகு பலிபீடத்தை தரிசனம் பண்ணணும். அதற்கு பிறகு மூலவரை தரிசனம் பண்ணணும். அதற்கு பிறகு ஆவர்த்தன தேவதைகளை நாம தரிசனம் பண்ணணும். கடைசியாக தான் நவக்கிரகத்தை வலம் வரணும். நவக்கிரகத்தை வலம் வரும்போது எத்தனை சுற்றுகள் சுற்றலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது இல்லைங்களா? நவக்கிரகத்தை 9 சுற்றுகள் சுற்றினாலே போதுமானது. அதையும் தாண்டி நவக்கிரகத்துக்கு விளக்கு ஏற்றணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் தாராளமாக ஏற்றலாம். நெய் விளக்காக இருந்தாலும்